ஸ்ரீ கர்க சம்ஹிதை 18ஆம் அத்தியாயம். நந்த மகாராஜா, உபநந்தர் மற்றும் ரிஷபானு தேவரின் அறிமுகம் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் களிமண் உண்ணும் பொழுதுபோக்குகள். நாரத மாமுனிவர் கூறுகிறார்: மிதிலை அரசரே, பகுடாஸ்வ அரசரே, மாடு மேய்க்கும் பெண்களின் இல்லத்தில் அலைந்து திரிந்து வெண்ணெய் திருடும் விளையாட்டை விளையாடி கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஷியாம வடிவில், அதாவது கருமை நிறத்தில், தனது இளம் விழிகளால் பாலச்சந்திரனை போல வளர்ந்து பிரஜத்தில் தனது அற்புதமான மகிமையை பரப்பத் தொடங்கினார். மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டார். நந்த மகாராஜா என்ற 9 மாடு மேய்ப்பவர்கள் மிகவும் விளையாட்டுத்தனமான நந்தனை பிடித்து தங்கள் இல்லங்களுக்கு பிடித்து சென்று அவரை அங்கேயே அமர வைத்த பிறகு அவரது அழகில் மயங்கி விடுவார்கள். அவர்கள் அவருக்கு விளையாட நல்ல பந்துக்களை கொடுப்பார்கள், அவரை வளர்ப்பார்கள், கவனித்து கொள்வார்கள். தெய்வீக லீலைகளை பாடி மிகுந்த மகிழ்ச்சியில் மூழ்கி அவர் உலகம் முழுவதையும் மறந்து விடுவார். தேவரிஷியான நாரத மாமுனிவர் தாம் என்னை விட 9 வயது மூத்தவன் என்று மன்னர் கேட்டார். உபநந்தர்களின் பெயர்களை கூறுங்கள். அவர்கள் அனைவரும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களின் முந்தைய வாழ்க்கையை விவரிக்கவும். இந்த பூமியில் முதலில் அவதரித்தவர்கள் யார்? உபநந்தர்களுடன் இணைந்து 6 ரிஷபானுக்களின் மங்களகரமான செயல்களையும் விவரிக்கவும். நாரத மாமுனிவர் கூறினார்: கயை, விமலை, ஸ்ரீஹரி, ஸ்ரீதரன், மங்களாயன், மங்களன், ரங்கவல்லீஸ்வரன், ரங்கோஜி மற்றும் தேவநாயகர். இவர் நௌநந்தா என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் பிரஜரின் கோகுலத்தில் பிறந்தவர்கள். விதிஹோத்திரர், அக்னிபுக்கர், சம்பா, ஸ்ரீவரர், கோபதி, ஸ்ருதா, பிரஜேஷ், பவன் மற்றும் சாந்த. இவர்கள் உபநந்தா. நிதிவித், மார்கதா, சுக்லா, மதங்க, திவ்யவாகனா மற்றும் கோபேஷ்டா. இவர்கள் பிரஜத்தில் பிறந்த 6 ரிஷபானுக்கள். கோலோகத்தில் கிருஷ்ணச்சந்திரரின் பகவானின் தோட்டத்தில் வாயிலில் வசித்து கரங்களில் ஒரு பிரம்பால் அதை காத்தவர்கள் பிரஜையில் நௌநந்தா என்று பிரபலமடைந்தனர். பூங்காவில் உள்ள கோடிக்கணக்கான பசுக்களை வளர்ப்பதில் ஈடுபட்டுள்ள கோபர்கள் மயிலிறகுகள் மற்றும் பிடில்களுடன் இங்கே உபநந்தா என்று அழைக்கப்படுகிறார்கள். பூங்காவின் கோட்டையின் 6 வாயில்களில் தண்டுகள் மற்றும் கயிறுகளை பிடிக்கும் 6 பசுக்கள் இங்கே 6 காளை தாங்கிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பத்தினால்தான் அவர்கள் அனைவரும் கோலோகத்திலிருந்து பூமிக்கு வந்துள்ளனர். 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவரால் கூட அவரது சக்தியை விவரிக்க இயலாது. ஆனால் அவரது மகத்தான மற்றும் வளமான செல்வத்தை நான் எவ்வாறு விவரிக்க இயலும்? ஒரு நாள் யமுனை நதிக்கரையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சேற்றை ருசித்தார். இதை கண்ட குழந்தைகள் அன்னை யசோதையை அணுகி, தாயே, தங்கள் மகன் சேற்றை உட்கொள்கிறான் என்றார்கள். பலபத்ரரான பலராம சுவாமி ஒப்புக்கொண்டார். அப்போது நந்தரின் மனைவியான அன்னை யசோதை தனது மகனின் கரத்தை பிடித்தாள். குழந்தையின் விழிகள் பயத்தில் விரிந்தன. அன்னை யசோதை கண்ணனிடம் கூறினார். அன்னை யசோதை கேட்டாள்: ஏன் நீ மணலை உட்கொண்டாய்? உனது நண்பர்களும் இதையே தான் கூறுகிறார்கள். உன் தமையனான பலராமனும் அதையே தான் கூறுகிறான். தாயே, தடை செய்யப்பட்ட பிறகும் அவன் அன்னையானவள் அதனை உட்கொள்ளக்கூடாது என்று கூறிய பிறகும் கண்ணன் மணல் உட்கொள்வதை நிறுத்தவில்லை. அவனுக்கு மணல் மிகவும் பிடிக்கும் என்றார்கள் அனைவரும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்: தாயே, இந்த பிரஜ மக்கள் அனைவரும் பொய்யுரைக்கிறார்கள் என்றான். குழந்தைகள் பொய் கூறுகிறார்கள். நான் எங்கும் மணலை உட்கொள்ளவில்லை. நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் எனது வாயினை காணுங்கள் என்றார். நாரத மாமுனிவர் கூறினார்: அரசே, பிறகு கோபியான அன்னை யசோதை குழந்தையின் அழகிய வாக்கை தானே திறந்து உள்ளே கண்டாள்.
அவனிற்குள் 3 குணங்களால் உருவாக்கப்பட்டு சுற்றிலும் பரவியிருக்கும் பிரபஞ்சத்தை கண்டால் 7 தீவுகள், 7 கடல்கள், பாரதம் முதல் அகிலம் வரையிலான 3 உலகங்கள் மற்றும் முழு பிரஜ மண்டலமும் அவளுடைய சொந்த உடலுடன் தனது மகனின் வாக்கினில் இதனை கண்டதும் அவள் விழிகளை மூடிக்கொண்டு யமுனை நதிக்கரையில் அமர்ந்து இது என் குழந்தை பகவான் நாராயணரே என்று எண்ண ஆரம்பித்தாள். இதனால் அவள் ஞானம் பெற்றாள். பின்னர் தனது மாயையால் அவளை மயக்குவது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைக்க தொடங்கினார். அன்னை யசோதையின் நினைவு மறைந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து அவள் கண்ட அனைத்து மகிமையையும் உடனடியாக மறந்துவிட்டாள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கோலோக காண்டத்தின் கீழ் நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தில் பிரம்மாண்ட தர்ஷன் என்ற 18ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.